நன்றி ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவரீர் இந்த காலவேளையில இரண்டாம் ஆராதனையிலே தேவ ஆவியானவர் உங்கள் நடுவில் இறங்கி வந்திருப்பதற்காக உம்முடைய வார்த்தைக்காய் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். நீர் பேசும் அடியார்களாக செவிகள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு திறந்திருக்கிறது. செவிக்குணர்வு இல்லாதவர்களாய் ஆண்டவரை இருந்து இருந்து தேவனுடைய வார்த்தையை நாங்கள் ஆழமாய் புரிந்து கொள்வது அறிந்து கொள்வதற்கு கற்றுக் வார்த்தை எங்களுக்கு ஆழமாய் தெரிவு செய்வதற்காக எல்லா கனமும் மதுரையும் சிறியும் ஒருவருக்கு கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி காலவெல்ல வந்திருக்கு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொதுவா 1ஆம் தேதி வரும்போது நமக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? ஆண்டவர் என்னோடு கூட என்ன செய்யணும், பேசணும். I need to listen to God's word. தேவனுடைய சத்தத்தை நான் என்ன செய்யணும், கேட்கணும். ஏன்னா அந்த வார்த்தையின்படிதான் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய போகிறார், நடத்துவார் அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கும் போது சும்மா ஏனோதானா என்று கேட்காமல் தேவன் இன்றைக்கு என்னோடு கூட இடைப்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு கூட இருக்கிற ஆத்துமாக்களுக்கு மாத்திரம் தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு வரும். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்பது ஏதோ ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார் அப்படின்ற ஒரு வார்த்தை அல்ல. வாக்குத்தத்தம் என்பது ஒரு உடன்படிக்கை. வாக்குத்தத்தம் என்பது என்னதுங்க? ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கை அப்படின்னா ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது. ஒப்பந்தம் சொன்னா நீ இதை செய்தா நான் இதை என்ன செய்வேன். ஒரு ஆளு சொல்லுங்க. ஆனா நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட கேட்கிற வாக்குத்தத்தமே என்னன்னா, ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நீங்க சொல்றத நான் செய்ய மாட்டேன், நானா நீங்க எனக்கு என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்கறது மட்டும்தான் வாக்குத்தத்தம் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட விசுவாசிக்கிறது, ஆண்டவர்கிட்ட வந்து ஆலயத்தை வந்து கேட்கறது கூட எப்படி கேட்கிறாங்க, ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன், நீர் எனக்கு என்ன செய்வீர் என்பதை மாத்திரம் சொல்லும், அதுதான் எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறாங்க. வாக்குத்தத்தம் வரும்போது என்ன செய்யறாங்க, நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி, அப்பா இன்னைக்கு ஆண்டவர் அங்க என்ன செய்யறாரு அப்படின்னு ஒரு விஷயம். ஆனா அதே வார்த்தை கொஞ்சம் கடினமா ரொம்ப ஹார்டா உனக்கு புத்தி சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு எப்படி நினைச்சுக்கிறாங்க, எனக்காகவே பாஸ்டர் ரெடி பண்ணிட்டு வந்தாருன்னு நினைச்சுக்கிறாங்க, என்ன குத்தி காட்டுறதுக்காகவே வந்தாருன்னு நினைச்சுக்கிறாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், வாக்குத்தத்தம் is called to be a covenant, it's called to be a உடன்படிக்கை. தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறதுக்கு பேர் தான் வாக்குத்தத்தம். நான் சொல்றேன், ஒரு வேலைக்கு போனோம்னா அந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்றான், கான்ட்ராக்ட்ல என்ன பண்றான், ஒரு பேப்பரை கொடுத்து அதுல என்ன பண்றான், சைன் பண்றான். என்ன சைன் பண்றான் அப்படின்னு, நான் உனக்கு வேலை கொடுக்குறேன், உனக்கு நான் இவ்வளவு சம்பளம் தரேன், ஆனா இந்த சம்பளத்துக்கும் இந்த வேலைக்கும் நீ பாத்திரமானா இருக்கணும்னா நீ இது எல்லாம் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ண, அப்பதான் உனக்கு வேலை. ஒருவேளை நான் அந்த கான்ட்ராக்டை மீறிட்டேன் அப்படின்னா அவங்க நமக்கு சொல்லாமே நம்மளை வேலை விட்டு எடுத்துட்டு ஏன், because we have signed a contract. நம்ம என்ன பண்ணிருக்கோம், கான்ட்ராக்டை சைன் பண்ணிருக்கோம். அதுபோல தேவனுடைய வாக்குத்தத்தம் என்பதும் தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, கேட்கிற வார்த்தையை நானே எனக்கு சொல்லுங்களேன், வாய்ப்பு சொல்லுங்களேன், என்ன செய்யணும், செய்யணும். அப்பதான் எனக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க இத்தனை பேர் நல்ல கரங்களை வரைக்கும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, வாயை திறந்தாதான் நான் என்ன செய்வேன், நிரப்புவேன். இன்னொரு பக்கம் நீ அமைதியா உன்னே இருந்து நீ உயிரோடு இருக்கிறியா, தூங்குறியா, இல்ல முடிச்சிருக்கியான்னு எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்பதான் புரியுது ஏண்டா ஒவ்வொரு சர்ச்சிலையும் பாஸ்டர் வந்து அடிக்கடி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னு இப்பதான் புரியுது. ஏன்னா அல்லேலூயா சொல்லலைன்னா அங்க பீஸ் அவுட். போனாலும் நம்ம பேசுற மாதிரி அது என்னதுங்க, டெட். அல்லேலூயா. டெட்டா இல்ல, நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். டெட்டா இருக்கிற ஆத்மால அல்லேலூயா சொல்லாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சரி, வாசிப்போம். ஏசாயா எழுதின புத்தகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இன்றைக்கு தேவன் அதை தான் வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுக்கிறார். வாசனம் பார்க்கலாம். ஏசாயா புத்தகம் 60 அதிகாரம் அதனுடைய 1-2 வசனம் கொடுத்திருக்கிறார். எழும்பி பிரகாசி, உன்னோடு வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் வந்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். வேத வசனத்தை வாசிக்கிறேன். சரியா? கர்த்தருடைய ஆசீர்வாதம். மறுபடியும் வாசிங்கம்மா. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இதோ இருள் இருள் பூமியையும் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்பட்டது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் எழும்பி பிரகாசிக்கணும். நீ என்ன பண்ணணுமா? எழும்பி பிரகாசிக்கணும். அடுத்த வார்த்தை சொல்லுது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். இன்னைக்கு காலை வேளையில நான் உங்களோடு கூட 2 பாயிண்ட் 7 காரியங்களை பேசுறேன். இந்த காலத்துல எத்தனை காரியங்களை பேச போறேன்? 2 பாயிண்ட். எத்தனை பாயிண்ட் பேச போறேன்? 7 காரியங்கள். அப்ப மொத்தம் எத்தனை பாயிண்ட்? 14. பாருங்க, நான் ஒவ்வொரு வாரமும் இந்த பாயிண்ட்ஸ் படி நாங்கள் பேச சில நேரத்தில் கதையா சொல்லலாம், சில நேரத்துல நம்ம பாயிண்ட் சொல்லலாம். இப்படி சொன்னாதான் ஜனங்களுக்கு அது கரெக்டா போய் என்ன செய்யும்? சரி, அதுவும் இறுதிக்கு நல்ல ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ முதல் காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். முதல் வார்த்தை எழும்பி பிரகாசி. எழும்பு அப்படின்ற வார்த்தையை மாத்திரம் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். நீ என்ன பண்ணணுமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணணும்? எழும்பணும். You need to rise. நீ உன் இடத்தை விட்டு நீ எழும்பணும். நீ எங்க இருக்கிறையோ, எப்பேற்பட்ட சூழலில் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் என் மேல் நிரம்பணும், என் மேல வந்து தங்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? இருக்கிற இடத்தை விட்டு என்ன செய்யணும்? எழும்பணும். எழும்பு பிரகாசி, எழும்பு பிரகாசி, உன் ஒளி வந்தது. அப்போ ஒளி என் மேல வரணும்னா நான் என்ன பண்ணணும்? எழும்பணும். நிறைய பேர் சொல்லணும், இல்ல ஆண்டவரே, நான் இல்ல ஆண்டவரே, நான் இருக்கிற இடத்துலயே உட்கார்ந்துக்கிறேன், நான் நல்லா தூங்க வேண்டிய இடத்துல தூங்குறேன், நான் இருக்கிற காரியம் எனக்கு போதும், நான் இதுலயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பிரகாசம் என்ன செய்யாது? வராது. And God wants to shine you. ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனா நிறைய பேருக்கு இந்த ஆண்டவர் பிரகாசிக்கின்ற எண்ணம் இந்த இடத்துல இல்லை. இந்த உலகம் அவர்களை அப்படி கட்டுப்பட்டு வைத்திருக்கிறது. என்னென்ன காரியம் என்பதை இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். இதுல இருந்தெல்லாம் எழும்பணும். முதலாவது எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். முதல்ல நான் எதுல இருந்தேன்? இருள்ல இருந்தேன். ஆண்டவர் இந்த உலகத்தை படைப்பதற்காக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது, ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாத்திரமல்ல, அது மேல் இருள் இருந்தது என்று வேதம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ளாக, இந்த உலகத்திற்குள்ளாக, ஒரு இடத்திற்குள்ளாக இருள் மண்டி இருக்குமே, ஆனால் அந்த இடம் ஒழுங்கில்லாத இடமாகிறது. ஒரு வீடு இருக்கு, நல்ல அழகா வீடு, நல்ல டிசைன்கள் இருக்கு, அதனுடைய இன்டீரியர் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. வெளியிருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது? அந்த வீட்டுக்குள்ள யாரும் வராது. அந்த வீடு கட்டப்பட்டிருப்பாரு, வருஷக்கணக்கா அந்த வீடு மூடப்பட்டிருந்தா அந்த வீட்டு என்னதான் அழகப்படுத்த அந்த வீடு என்னவானது? இருட்டு வீடு இல்ல, அலங்கோலமான வீடு. அந்த இடத்துல ஒண்ணு 10 ஆட்கள் குழந்தைல அந்த வீட்டை யாரும் யூஸ் பண்ணல.
ஆனா யூஸ் பண்ணாத வீட்டை இப்ப யூஸ் பண்ணாம அப்படி இருள் மட்டும் வண்டி இருந்துச்சுன்னா உள்ள வரக்கூடாதெல்லாம் உள்ள இருக்குது. பூரா ஆப்பு பூச்சி செடி அப்புறம் உள்ள வந்து வேற ஏதாவது இந்த இதெல்லாம் கூடி வைக்கணும். வெட்டிக்கால் பூச்சி எல்லாம் கட்டிடும். என்ன கட்டிடும்? வீடெல்லாம் கட்டிடும். அந்த வீடு பார்க்கறது வெளியே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். உள்ள எப்படி இருக்கு? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு? நல்ல வெளிரங்கமா நல்ல பார்க்கறதுக்கு அழகா இருக்குது. ஆனா எப்படி இருக்குது? உள்ள எப்படி பார்க்கறது எப்படி இருக்குது? அநேகர் தன்னுடைய வாழ்க்கை நல்ல வெளிச்சமா இருந்தவுடைய வாழ்க்கை இன்னைக்கு அலங்கோலத்துக்கு போய்விட்டது. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுகிறார், ஒரு ஊழியை சொல்லுகிறார், பிசாசு என்ன செய்கிறதா ஒருவரை விட்டு வெளியே போயிருது. வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த பிசாசு என்ன செய்கிறது? வெளியே போயிட்டு அது அது அந்த வீடு எப்படி இருக்குது, அது காலியா இருக்குதான்னு என்ன பண்ணிட்டே இருக்கான்? பார்த்துக்கிட்டே இருக்கு. எப்படா காலியாகும் என்ன பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒருவன் கிறிஸ்துவனா மாறுறதுக்கு முன்னாடி உள்ள பிசாசு இருந்துச்சு. அவன் கிறிஸ்துவனா மாறின உடனே பிசாசு அவனை விட்டு எடுத்துக்கிச்சு போயிருச்சு. ஆனா போன உடனே இவன் முதல்ல ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவரோடு கூட உறவு, ஆண்டவரோடு கூட ஆண்டவருடைய காரியத்தை பங்கெடுக்கிறது, கர்த்தருடைய காரியத்தை பங்கெடுக்கிறது, இதுல எல்லாம் கரெக்டா இருந்தான். ஆனா ஒரு நாள் உள்ள என்ன வந்துருச்சு? மாம்சம் உள்ள வந்துருச்சு. ஒரு நாள் அவனுக்குள்ள பிசாசு உள்ள வர்றதுக்கு மாம்சம் உள்ள வந்த உடனே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய ஆரம்பிச்ச உடனே இப்ப ஆண்டவர் அவனை விட்டு என்ன செய்யிட்டாரு? வெளியே போயிட்டாரு. இப்ப வெளியே இருந்த பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, வெளியே இருந்து உள்ள வர்றதுக்கு பிரயாசம் பண்ணும்போது உள்ள வருது. உள்ள வரும்போது சும்மா வரல, அது கூட இன்னும் பத்து என்ன பண்ணிட்டு இருக்கு. இப்ப முதல்ல விட வசனத்துக்கு முன்னிலைமை காட்டிலும் பின்னலமை எப்படி இருக்குது? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை முன்னலமை காட்டிலும் பின்னலமை மோசமா இருக்கிறது. ஆண்டவர் இந்த காலவெளியில் சொல்லுகிறார், நீ எழும்ப வேண்டிய இடத்துல எழுந்திருக்க. அல்லேலூயா. நீங்க எங்க விழுந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நிறைய தேவ பிள்ளைகளுக்கு இருளான வாழ்க்கை இருக்கு. நீ வரணும்னு நிறைய பேருக்கு ஆசை. என் இருளான வாழ்க்கை வெளியே வரணும்னு ஆசை. ஆனால் உன்னால முடியல. Because the darkness has covered you completely. ஏன் சொன்னா இந்த இருள் உன்னை முழுவதுமாய் மூடி வைத்திருக்கு. கர்த்தர் இந்த பாடலை சொல்லுகிறார், நீ உன் அந்தகாரத்திலிருந்து வெளியே வெளிச்சத்திற்கு நீ வரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல விரும்புறீங்க? எங்க இருக்கீங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு இடத்துல நம்ம அந்தகாரத்தை இருக்கிறோம். We are in darkness. அதிலிருந்து வெளியே நம்ம என்ன செய்யறோம்? வரணும். 2வது 5வது 13 அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமா இருக்கு. வெளியரங்கமாகுறதெல்லாம் வெளிச்சம். பாருங்க, இருள இருக்கிற வரைக்கும் இருட்டா இருக்கு. வெளியே வந்தாதான் என்ன வெளிச்சம். நிறைய பேருக்கு இருட்டுக்குள்ள உட்காந்துருக்கு, அதுலயே இருக்கிறது எப்படி இருக்குது அவங்களுக்கு. இந்த தூங்கிட்டு இருக்கவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, வீட்டுல நல்லா தூங்கிட்டே இருக்கு. தூங்கிட்டு இருக்க நேரத்துல வீட்டுல யாரோ எந்திரிச்சு என்ன போட்டாங்க? லைட்டை போட்டாங்க. உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன பண்ணுங்க? லைட்ட ஏன் லைட் ஆஃப் பண்ணும்? கரண்ட் செலவாகும். இருட்டிலே இருந்து பழகியாச்சு. கண் என்ன பண்ணுது? பூசுது. எனக்கு இருக்கிற தூக்கம் என்ன விட்டு என்ன செய்யுது? போயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எதிலே இருக்கணும்னு ஆசை. இருட்டிலே இருந்து வெளியே வந்தாதான் வெளிச்சம் வரும். அல்லேலூயா. எங்க வீட்டுல நாங்க என்ன பண்ணுவோம் சொன்னா, கொஞ்சம் ஆசையா கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கிட்டு வைச்சோம். கொட்டி எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு செடியெல்லாம் நல்ல மண்ணெல்லாம் எருவு வைக்கிற மண்ணெல்லாம் போட்டு அதெல்லாம் வச்சோம். நல்லா வரும்னு பார்த்தா ஒவ்வொரு செடியா ஒவ்வொரு நாளா ஏன்டா ஒவ்வொரு செடியா காஞ்சி போச்சு அப்படின்னா, அப்பதான் புரியுது நாங்க விளையாண்டால வச்சாலும் அதுக்கு வர வேண்டிய வெளிச்சம் எடுக்கல, வரல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு வர வேண்டிய வெளிச்சம் தேவனிடத்துக்கு வரலன்னு சொன்னா உன் வாழ்க்கை பட்டு போகும். எத்தனை பேர் கூட ஆமீன் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. நீ வெளிரங்க வெளிச்சத்துக்கு வந்தாதான் உனக்கு வெளிச்சம் உண்டாயிருக்கும். எழுந்து பிரகாசிக்கணும்னு சொன்னா, உன் மேல ஆண்டவர் பிரகாசத்தை உண்டு பண்ணணும்னு சொன்னா உன் மேல என்ன படணும்? வெளிச்சம் என்ன செய்யணும்? ஆமீன் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. நல்ல ஒரு அலையில சொல்லுங்க பாக்கலாம். சரி, கீழே இருக்க வசனத்தை வாசிங்க.
ஆதலால் தூங்குகிற நீ விழித்து ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தோரை விட்டு எழுந்திருக்கணும். இரண்டாவது காரியம். முதலாவது இருள்ல இருக்கிற நீ வெளியே வரணும், எழுந்திருக்கணும். இரண்டாவது காரியம், தூங்குகிற நீ என்ன செய்யணுமா? மரித்தோரை விட்டு. நீ கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிறைய பேர் தூங்குற மாதிரி இருக்குது. சாரா கொஞ்சம் அமைதியா இருக்கு. மரித்தோரை என்ன செய்யறாங்க? தூங்குற மாதிரி அவங்களுக்கு இருக்குது. ஆனா அவங்க தூங்குற நிலைமையில எதுக்கு போயிட்டாங்க? என்ன நிலைமைக்கு போயிட்டாங்க? சாகர நிலைமைக்கு போயிட்டாங்க. செத்து போன நிலைமை. நீங்க நிறைய பேர் தூங்குற மாதிரி தூங்கி என்ன ஆயிட்டாங்க? கடைசியில செத்தே போயிட்டாங்க. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு என்ன செய்யணுமா? எழுந்திருக்கணும். அப்ப முதலாவது காரியம், நீ இருள்ல இருந்து எழுந்திருக்கணும். இரண்டாவது, மரித்த நிலைமையில. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பேர் மரித்து போயிருக்கிறாங்க தெரியுமா? செயல்பாடே கிடையாது. செயல்பாடே கிடையாது. ஆண்டவர்களுக்கு நிறைய காலம் கொடுத்தார். ஆண்டவர்களுக்கு தரிசனத்தை கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை கற்றுக் கொடுத்தார். ஆனா அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரை. நாம் போய் கொஞ்சம் என்ன செய்யறது? உலகத்துல நல்ல பெட்டு கிடைச்சிருக்கு, நான் என்ன பண்றேன்? தூங்குகிற நீ எழுந்திருக்கணும். மூணாவது ஆதியாகமம் 3. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே. ஆதியாகமம் 13:13. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். அந்த ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ எழுந்து. அதுக்கு முன்னாடி இருக்கிற சம்பவத்தை வீட்டுல போய் படித்து பார்த்துக்கிறேன். ஆபிரகாமை ஆபிரகாமே, நீ பிறப்பிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீ நினைச்சு உன் தேசத்துக்கும் தாக்குடைய வீட்டை விட்டு பிறப்பிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குன்னு ஆண்டவர் சொல்றேன். வாக்குத்தத்தை யாருக்கு வந்துச்சு? வாக்குத்தத்தை யாருக்கு வந்துச்சு? ஆனா கூட யாரு வந்தா? சொல்லுங்களேன், கூட யாரு வந்தா? லோத்து வந்தார். ஆண்டவர் லோத்துக்கு அந்த வாக்குத்தத்தை கொடுத்தாரா? ஆனா லோத்துக்கு அந்த ஆசீர்வாதம் வந்துச்சு. ஆனா ஆண்டவருக்கு சுத்தம் லோத்து ஆபிரகாம கூட இருக்க கூடாதுன்னு ஆபிரகாம கூட யார் இருக்கக்கூடாது? தேவத்துக்கும் லோத்து இருக்கக்கூடாது. அதனால ஒரு இடத்துல வரும்போது அவங்க ஆசீர்வாதம் அதிகமாயிருச்சு. இப்ப லோத்தனுடைய மந்தமேற்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தமேற்பருக்கும் என்ன உண்டாயிருச்சு? உடனே இது எனக்கு உனக்கு என்ன ஆகாது, செட் ஆகாது. நீ என்ன பண்ணு, உனக்கு விருப்பப்பட்ட இடத்துக்கு நீ இருக்குது போயிரு. நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ மேற்க போனா நான் என்ன போறேன்? கிழக்க போறேன். நீ கிழக்க போனா நான் வடக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே லோத் அப்படி பாக்குறாரு. தூரத்துல என்ன தெரியுது? சோதம் குமார தெரியுது. பாக்குறதுக்கு எப்படி இருக்குதா? எப்படி இருக்குது? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அழகா இருக்கிறதெல்லாம் கடைசியில பின்னாடி ஒரு பெரிய ஆப்பு வைக்கணும். என் கூட ஆமைன்னு சொல்லுங்க பாக்கலாம். அழகா இருக்கிறதெல்லாம் பின்னாடி என்ன வைக்கும்? இப்ப வாலிப பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன தெரியுது? பாக்குறதெல்லாம் எப்படி தெரியுது? அழகா. அழகு நிரந்தரமே இல்லை. ஒரு காலத்துல வந்து பாருங்க, வயசு ஆக ஆகமாதான் தெரியும். அழகெல்லாம் பெருசு ஒண்ணுமே இல்ல. இப்ப வாலிபத்தில் இருக்கிறதெல்லாம் பாக்குறதெல்லாம் என்ன தெரியுது? என் பையன் இப்ப 7th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். அவனுக்கு ரோட்ல போகும்போது பாக்குற கார் எல்லாம் அவனுக்கு பிடிக்கும். இந்த டேடி அந்த காரு, நான் வண்டி ஓட்டுவேன். பாக்குறதெல்லாம் இப்போ ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில அழகு தெரியுது. இந்த லோத்துக்கும் தூரத்தை பார்த்தாரு. எது எப்படி தெரியுது? சோதம் குமார் எப்படி இருக்குது? அழகா இருக்குது. உடனே ஆபிரகாம் சொன்ன போப்பா அப்படின்னு விட்டதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் யாரை பார்த்து பேசுறாரு? யாரை பார்த்து பேசுறாரு? ஆபிரகாம பேசுறாரு. அருமையான தேவன் உன் கூட பேசாமல் இருக்கிறார் அப்படின்னா உனக்கு தேவையில்லாத சாவகாசம் எங்கேயோ இருக்குதுன்னு. எத்தனை பேரும் கூட ஆமீன் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கு. ஆனா வசனத்தை கேட்டு உணர்வரையில் ஆத்மா ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. உலகத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸோடு கூட சேர்ந்து இருந்தா அவன் சொல்லுவான், என்ன தெரியுமா சொல்லுவான்? நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம், ஒன்னா சேருவோம், ஒன்னா போவோம், ஒன்னா நினைக்கிறோம், இந்த உலகத்தை அனுபவிப்போம். கருத்துல ஏதாவது பிரச்சனை வரும்போது சொல்ல தெரியும்,
எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் இல்லை. இந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா friends எல்லாம் இருப்பாங்க, சரியா? அவங்க சண்டை போடுவாங்க. சண்டை போட்டுட்டு டீச்சர் வந்த உடனே உடனே ஒண்ணுதான் ஆனா, ஆனா டீச்சர் வந்த உடனே நம்ம ஒண்ணுமே பண்ணிருப்பாங்க, தூரமா இருக்குது நின்றுப்போம். நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க டீச்சர் கிட்ட, டீச்சர் நான் பண்ணல, டீச்சர் யார் பண்ணல? ஆண்டவர் வரும் நாட்கள் இதெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. அதனால தேவ பிள்ளைகள் கவனமா இருக்கணும். நீ எழும்ப வேண்டிய தேவையில்லாத உறவுல இருந்து வெளியே எழும்பணும். எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. முதலாவது நீ எதிலிருந்து எழுந்திருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல எதிலிருந்து எழுந்திருக்கிறோம்? இருள்ல இருந்து எழுந்திருக்கிறோம். ரெண்டாவது மரித்தோர்ந்து எழுந்திருக்கிறோம். மூணாவது தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்ல இருந்து என்ன செய்யணும்? எழுந்திருக்கணும். நாலாவது ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அடுத்து அதே லோத்து 19 கிழக்கு வெளுக்கும்போது கிழக்கு விழுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனையை நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் அழைத்து கொண்டு போ. பாருங்க, இங்க தேவதூதன் வந்து லோத்தோடு கூட சொல்றான், இந்த பட்டணம் அழிய போகுது, இந்த அழித்து போகிற பட்டணத்திலிருந்து என்ன செய்யணும்? எழுந்திருக்கணும். அழிந்து போகிற பட்டணத்திலிருந்து நீ என்ன செய்யணும்? எழுந்திருக்கணும். எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? world is kept for destruction. இந்த உலகம் அழிவுக்கு நேராக இருக்கு. நிறைய பேருக்கு இந்த உலக அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டது தெரியாமல் இந்த உலகத்தோடு கூட ஒட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இந்த உலகத்தை விட உனக்கு மேலான ஒரு நல்ல இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத இருந்தால் நான் உங்களுக்கு என்ன செய்திருப்பேன்? சொல்லி இருப்பேன். ஆனாலும் நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை என்ன செய்கிறேன்? ஆயத்தம் பண்ணுகிறேன். So means God has a better place than this world. ஆண்டவர் இந்த உலகத்தை விட உனக்கு ஒரு நல்ல இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனா என்ன பண்ணணும்? ஆண்டவர் அழிவுக்கு நேரம் வைக்கப்பட்ட இடத்தை விட்டு நீ என்ன செய்யும்? எழுந்திருக்கும். ஆனா இந்த உலகம் நம்மள அவ்வளவு லேசில விடாது. ஒரு சின்ன உதாரணம் நம்ம நல்லா பார்த்துட்டாரு. யூடியூப் தருவால நிறைய வருது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டு. இவ்வளோ பாட்டெல்லாம் நம்ம கேட்டாலும் இந்த பாட்டு ரொம்ப நம்ம மனசுல நிற்கும். ஆனா இவ்வளோ கேட்ட ஒரு சினிமா பாட்டு எப்பயோ கேட்ட வச்சு போறதுக்குள்ள நிறைய பேர் பார்த்து இந்த சினிமா பாட்டெல்லாம் மனசுல நிற்கும். எப்படி நிற்கும்னா, நம்ம அப்படியே அந்த பாட்டு கேட்ட உடனே அந்த பாட்டு மறுபடியும் எங்க வந்து மனசுக்குள்ள வந்து இப்ப அது பொழுது எந்த பாட்டு ஓடும் சொல்லுங்களேன்? எந்த பாட்டு ஓடும்? இன்னைக்கு கத்தி பிரசங்கம். இந்த பிரசங்கம் இந்த வாரம் எத்தனை முறை ஒரு இடத்துல வருது? இதுதாங்க உலகம். இந்த உலகம் நம்ம அப்படித்தான் வச்சிருக்கு. எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, எவன் ஒருவன் தேவ வசனத்தை கேட்டு அந்த வார்த்தையை நிரூபித்து வைக்கிறானோ அவனை ஜீவ வார்த்தைக்குள் அது கொண்டு போய் சொல்லும். அல்லேலூயா. ஆகையினால் நீ எந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கணும்? அழிந்து போகிற உலகத்தை விட்டு நீ எரிக்கணும், எழுந்திருக்கணும். அந்த லோகத்தை பார்த்து எழுந்திருக்கலாம். இந்த தேசத்தை அழிக்கப்படும். நீ இருக்கிற இடம் தேவனுக்கு புரியவில்லாத இடமா இருந்தா ஆண்டவர் சீக்கிரமா அதை அழிப்பார். நீ அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்ல, நிறைய பேருக்கு என்னன்னா இருக்கிற இடம் எப்படி இருக்குதுங்க? இப்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். நாளைக்கு 4 குத்து தெரியும். நாளைக்கு என்ன பண்ணும்? இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற இடம் நாளைக்கு பாருங்க ஒண்ணும் வேண்டாம். இந்த சேர் எனக்கு எப்படி இருக்குது? நல்ல அழகா நல்லாதான் இருக்குது. இந்த சேர்ல நான் உட்கார்ந்தா எனக்கு அப்படியே நல்ல சுகமா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கேன் சொல்லுங்களேன்? எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கேன்? 1 minute. ஒரு 1 hour உட்காரலாம், இல்ல மேக்ஸிமம் 2 hours. அதனால அதுக்கு நம்ம என்ன கம்ஃபர்டபுளா உட்கார முடியாது. ஏன் அப்படின்னா அந்த சுகம் எனக்கு என்னவா மாறி வழியா மாறும். நான் சொல்றேன், நீ இருக்கிற இடம் உனக்கு இப்ப சுகமா இருந்துச்சு, தயவு செய்து அதை வந்து எழுந்துரு. நாளைக்கு அது என்னவா மாறி இருக்கக்கூடாது. எத்தனை பேரை கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க?
எத்தனை காரியம் சொல்லி இருக்கிறோம்? 5வது காரியம் ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 13. ஆதியாகமம் 31:13. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உனக்காக இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ. நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லப்பா. நீ பெத்தேல்ல எடுத்து நிறுத்தின ஒரு தூணுக்கு நீ பெத்தேல்னு பேர் வச்சியே, அந்த இடத்துல நீ அபிஷேகம் பண்ண அந்த தேவன் நான் பேசுறேன். நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் சரியில்லை. இந்த இடத்துல இருக்க வேண்டிய நீ இல்ல. உன்னை பெரிய ஜாதி ஆக்கணும்னு உங்க அப்பாட்ட உங்க தாத்தாட்ட இவங்கிட்ட எல்லாம் நான் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நீ எறும்பி மறுபடியும் உன் இனத்தார் இருக்க போச்சார். தேவையில்லாத தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்ல இருந்து எது செய்யணும்? எழுந்து இருக்கணும். எத்தனை பேர் அங்கே அமைப்பு கொஞ்சம் விடுறது கஷ்டமா இருக்கு. உலகத்துல இருக்கிற உண்மை நினைச்சுக்க உறவுகளை விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இட்ஸ் நாட் தட் ஈஸி. இந்த உலகம் என்ன பண்ணும்? எனக்கு கூட என்ன வச்சுக்கோ. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, சொந்த பந்தம் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நீ வரலன்னா உன் கூட நாங்க என்ன வச்சுக்க மாட்டோம். என்ன வச்சுக்க மாட்டோம்? ஒட்டு வச்சுக்க மாட்டோம். வச்சுட்டு போ. ஏன் உறவை என்ன ஆண்டவர் விடுகிறார்? அல்ல இல்லையோ சொல்லுங்க. நான் சொல்றேன், எனக்கு ஒரு எந்த உறவு கூட நிறைய பேருக்கு மூத்தவா ஒருத்தர் எங்க அப்பாவுக்கு இருக்கா நிறைய பேர் முடிக்கிறார். யாரு இவங்களுடைய நல்லது கட்டது என் நல்லது கட்டப்பட்ட என் சபையின் ஆண்டவர். அல்ல இல்லையோ சொல்லுங்களேன். கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அடுத்து 6வது நீதிமன்ற நியாயாதிபதிகள் 10:18 அதிகாரம் 9 நியாயாதிபதிகள் 18 அதிகாரம் 9. வேகமா வாசிக்க வேகம் நியாயாதிபதிகள். அதற்கு அவர்கள் எழும்புங்கள், கோபம் பாருங்கள், அந்த தேசத்தை பார்த்தோம். அந்த தேசம் நல்லா இருக்குது. அந்த தேசத்தை பார்த்தோம், ரொம்ப நல்ல தேசம், தேசம் சூப்பரா இருக்குது. அது மிகவும் நன்றாக இருக்கிறது. நீங்கள் சும்மா இருப்பீர்களா? தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியாயிராதீர்கள். எப்படி இருக்காதீங்க? நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் 18 அதிகாரம் 9. அல்லேலூயா. அதான் கான்செப்ட். அல்லேலூயா. சரி கவனிங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அசதியா இராதீங்கள். அசதின்னு சொன்னா don't be lazy. எப்படி இருக்காத? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும். சோம்பேறியா இருக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். சோம்பேறியா இருக்க மாட்டேன்னு சொல்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க. சோம்பேறியா இருக்கிறது நிறைய பேருக்கு இருக்கு. சோம்பேறியா இருக்கிறது நிறைய பேருக்கு லைஃப் எப்படி இருக்குது, சூப்பரா இருக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க. சோம்பேறியா யார்கிட்ட போய் கத்துக்கோ? யார்கிட்ட போய் கத்துக்கோ? எறும்பு இடத்துல போய் கத்துக்கோ. எறும்பு இடத்துல கத்துக்கோ. சோம்பேறி ஒருவன் வீட்டுல உட்கார்ந்து சும்மா நேரத்தை போக்கடிக்கிறானா அவனை போல சோம்பேறி வேற யாருமே இல்ல. இன்னும் ரொம்ப நல்லது. நீங்க சொல்றேன், கொஞ்சம் டைம் கிடைச்சா என்ன பண்ணணும்? கொஞ்சம் நினைச்சுக்கணும். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது. எப்ப கேட்டாலும் என்ன எடுப்பாங்க? ரெஸ்ட். எப்பவும் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லதா கெட்டதா? சொல்லுங்க. ரெஸ்ட் எடுக்கிறவன் நல்லதா கெட்டதா? பாருங்க, என்ன சொல்லு, சோம்பேறி தரித்திரத்தை வரவழைப்பான்னு வசனம் சொல்லுது. ஒரு சிலத்துல வேலை சொன்னாலே பிடிக்காது. என்ன பார்த்து எப்படி வேலை பண்ண? நான் லைஃப்ல என்ன பண்ணதே இல்லை, வேலை பண்ணதே கிடையாது. மத்த என்ன புரியல. அல்லேலூயா. யாரெல்லாம் தேடாது? அல்லேலூயா. ரகசியமாவே அல்லேலூயா. புரியுறவங்களுக்கு புரியும். ஒருவன் பாருங்க, அளவுக்கு மீறி தூங்கினாலும் உடம்புக்கு நல்லது இல்லை. கரெக்ட் தானே? தூக்கமே இல்லைனாலும் சரியில்லை, அளவுக்கு மீறி தூங்கினாலும் சரியில்லை. ரொம்ப தூங்கினா வியாதி வரும். எத்தனை பேர் கூட அமைப்பு வேலை செய்ய வேண்டிய நேரத்துல வேலை செய்யும்.
நான் ஒரு காரியம் சொல்றேன். எந்த வீட்டுல ஒரு வீட்டுல பெண்கள் பெண்கள் காலை 8 மணி வரைக்கும் தூங்குறீங்க, அந்த வீடு கெட்டு. அப்படி ராத்திரில என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணிடணும்? நம்ம கல்ச்சரே மாறி போச்சு. எனக்கு தெரிஞ்ச கல்ச்சர் எல்லாம் என்னன்னா, குறைஞ்சது நம்ம ஒரு 9 மணிக்கெல்லாம் என்ன செய்வோம்? தூங்கிடும். இல்ல 10 மணிக்கு தூங்கிடும். அப்புறம் 10ங்கிறது இப்ப என்ன மாறிச்சு? 10:30 ஆச்சு. 10:30ங்கிறது 11 ஆச்சு. 11 12 1 மணி. இன்னைக்கு நிறைய வீட்டுல ராத்திரி 12 11 மணிக்கு தான் தாளிக்கிறாங்க. 8 மணி. நான்லாம் 8 மணிக்கு தூங்குறேன். ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டுல 11 மணிக்கு என்ன ஊழுது? பாத்திரம் உருளுது. அப்புறம் எங்க காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறது? காலைல 6 மணி, அட்லீஸ்ட் 5 மணிக்கு முடியாது. அட்லீஸ்ட் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறது? ஓ, பெண்களை மட்டும்தான் சொன்னாரு. இல்ல, ஆண்களும் 8 மணி வரைக்கும் தூங்கணும். நீயும் கட்சி ஒரு அலையில சொல்லுங்க. அளவுக்கு மீறி என்ன பண்ணக்கூடாது? ஒரு சோம்பேறித்தனத்தை விட்டு என்ன செய்திருக்கணும்? எழுந்திருக்கணும். அப்பதான் ஆண்டவனை பிரகாசிக்கப்படுவார். எத்தனை பேர் காலில் இருந்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்கு? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை கேட்கிற பழக்கம் இருக்கு? எத்தனை பேர் தேவனுடைய வசனத்தை கேட்கிற பழக்கம் இருக்குது? நீங்க கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதம் மாற்றுவார். அல்லேலூயா. இப்ப ஜான்சியும் டைச்சு சொல்றாங்க. இவங்களாவும் சொல்றாங்க, நாங்க வந்து தூங்குறதே காலைல 5 மணிக்கு தான். ஏன் நாங்க இங்க 5 மணிக்கு கொடுத்து 5 மணிக்கு எந்திரிக்க முடியும்? டைமை என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க பாப்போம். பேஸ் பண்றவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. Don't waste your time. Right? Right. அடுத்தது 7வது ஆசை. 2 சாமுவேல் 19 எழும்புறது மட்டும்தான் பேசியிருக்கிறோம். இன்னும் 2வது பாயிண்ட் இருக்குது. இப்பொழுதும் எழுந்திருந்து வெளியே வந்து துக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும். நீ உன் ஊழியக்காரரோட நீ அன்பாய் பேசும். நீ வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோடு கூட தங்கி இருப்பதில்லை. இருக்கிற தாவீதோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை. உன் ஊழியக்காரர் ஒருவரும் உம்மோடு கூட தங்கி இருப்பதில்லை. கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன். பாருங்க, எழுந்திராவிட்டால் உன் என்ன தீமை அதிகமாயிடுமா? எதுல இருந்து எழுந்திருக்கணும்? துக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும். வராமே சொல்லுங்க பாக்கலாம். ஆமா, ரொம்ப நாள் நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்ப கேட்டாலும் ஒரு சிலர்லாம் எப்ப பார்த்தாலும் எப்படி பிரதர் இருக்கிறீங்க, ஏன் பிரதர் கேட்கறீங்க? நான் துக்கமா இருக்கிறேன். சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? நான் துக்கமா இருக்கிறேன். ஒரு சிலர்லாம் பக்கத்துல வந்தாலே நம்ம ஒரு ஓட்டம் ஓடிடும். ஏன் ஓடணும் சொல்லுங்க பாக்கலாம். எப்ப பார்த்தாலும் எதை பத்தியே பேசுவாங்க? துக்கத்தை பத்தியே பேசுவாங்க. ஒரு சிலர்லாம் ஆதி காலத்துல அதே கதையை 10 தடவை நாங்களே கேட்ட கதையை கேட்டு எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அவங்கள பார்த்தா பக்கத்துல போய் உட்காந்து பேசணும்னு தோணுமா, ஓடணும்னு தோணுமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் அவங்க இதுலதான் இருக்கிறாங்க, துக்கத்திலேயே. சொல்லுங்க பாக்கலாம். பழைய காரியத்தை பேசுறவங்க எல்லாம் புது காரியத்துக்கு வந்துட்டாங்களா இல்ல துக்கத்துல இருக்கிறாங்களா? சொல்லுங்க பாக்கலாம். பழைய காரியத்தை பேசுறவங்க துக்கத்துல இருக்காங்களா சந்தோஷமா இருக்கிறாங்களா? சொல்லுங்க பாக்கலாம். நீங்க யாராவது அப்படி இருக்கீங்க? அல்லேலூயா. நீங்க எல்லாம் பேச மாட்டீங்கன்னு விஷயம். துக்கத்துல இருந்தா நீ வெளியே அடிச்சுட்டு வந்துடும். அப்போ 7 காரியங்கள் வேகமா சொல்லுங்க பாக்கலாம். எதுல இருந்து எழுந்திருக்கணும்? இருளில் இருந்து எழுந்திருக்கணும். 2வது, மரித்தோரை விட்டு எழுது. 3வது, தேவையில்லாத காரியத்தில் எழுந்திருக்கணும். 3வது, 4வது, அழிந்து போகிற காரியத்தில் நினைச்சணும் எழுந்திருக்கணும். 5வது, உன் உறவு இருக்கிற இடத்துல இருந்து நினைச்சணும், தேவையில்லாத இடத்துல இருந்து நினைச்சணும் எழுந்து பெத்தலுக்கு நினைச்சிடணும். உன் உறவுகளோடு கூட வரணும். அடுத்தது 6வதாக, உன் சோம்பேறித்தனத்திலிருந்து நினைச்சணும் எழுந்திருக்கணும். 7வது, உன்னுடைய துக்கத்திலிருந்து நீ நினைச்சணும் எழுந்திருக்கணும். எழுந்திருந்தா கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு இந்த மாசம் எழும்பி பிரகாசின்ற வாக்குதத்தை எனக்கு வரணும்னு விரும்புறீங்க? நல்ல கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்படின்னு நான் சொன்ன 7 காரியத்தை செய்வேன்னு சொல்றவங்க ஒரு இலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மறுபடியும் ஒரு தடவை சொல்லலாமா? எதுல இருந்து எழுந்திருக்கணுமா? முதலாவது, நீ எழுந்திருக்க வேண்டியது இருளிலிருந்து எழுந்திருக்கணும்.
இரண்டாவது தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும். மூணாவது தேவையில்லாத உறவுல இருந்து எழுந்திருக்கணும். நாலாவது என்ன சொன்னா, நீ எனக்கு அழிந்து போகிற இடத்துல இருந்து என்ன எழுந்திருக்கணும். ஐந்தாவதாக உன்னுடைய தேவையில்லாத உறவுல இருந்து இடத்துல இருந்து என்ன எழுந்திருக்கணும். ஆறாவதாக உன்னுடைய சோம்பேத்தனத்திலிருந்து எழுந்திருக்கணும். ஏழாவதாக உன் துக்கத்திலிருந்து என்ன ஏன் எழுந்திருக்கணும்ன்றத இந்த ஏன் இந்த காலம் வந்தது இந்த மாத்திரம் வேகமா 5 நிமிஷத்துல மாத்திரம் வேகமா வாசிங்க. நீ இந்த காலம் வந்தது வாசிங்க. 2 Corinthians 6 2 நீ ஏன் எழுந்திருக்கணும்? Why should I wake up? Why should I arise? சொல்லுங்க வாசிங்க. அனுக்கிரக காலத்துல நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சிப்பின் நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறார். இதோ இப்பொழுது நீ ஏன் எழுந்திருக்கா? இப்பொழுது அனுக்கிரகத்தின் காலம், இப்பொழுதே ரட்சணை. அல்லேலூயா சொல்லுங்களா. இப்பொழுது அனுக்கிரகத்தின் காலம், இப்பொழுதே ரட்சணை. This is the day of salvation. இன்னொரு டைம் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்காது. எத்தனை பேரை கூட ஆமென் சொல்ல விரும்புறது? இப்ப நீ எழுந்திருக்கலன்னா இன்னொரு டைம் உனக்கு என்ன செய்யாது, வராது. எனக்கு நேரம் வந்துருச்சு, இன்னைக்கு எனக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வருகிற நவம்பர் மாதம் இந்த 1-2ஆம் தேதி நடக்கிறதான இந்த நிகழ்வுல ஞானஸ்தானத்துக்கு ஒரு விசேஷ நிகழ்வு இருக்கு. ஞானஸ்தானம் பெறுகிற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்க எனக்கு இந்த ஒரு வாரம் முழுவதும் நீங்க நல்ல தீர்மானம் பண்ணிட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஒப்பு கொடுப்பீர்களான்னு சொன்னால் நமக்கு விசேஷம். ஏன் சொன்னால் இப்பொழுதே ரச்சனை, இப்பொழுதே அமைப்பு. இன்னொரு டைம் உனக்கு ரசிக்கிறதுக்கு இன்னொரு டைம் என்ன செய்யாது, கிடைக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாலும் பரவாயில்ல, இருக்கிற இடத்துல இருந்து நீ இப்ப மனம் திரும்பாவிட்டால் இன்னொரு டைம் உனக்கு என்ன செய்யாது. நல்ல சந்தோஷமான வார்த்தை பேசும்போது ஆமா கர்த்தர் எனக்கு தான் பேசுவாரு, ஆனா கடிந்து கொண்டு பேசும்போது சொல்றாங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஹாஸ்டல்ல குத்தி காட்டுறதுக்காகவே என்ன பண்ணாங்க பிரச்சனை இல்லைங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துல வந்து பரிசுத்தமா நிக்கணுன்ற வேதனை இந்த வசனத்தை எல்லாம் காட்ட ஆயத்தப்படுத்திக் கொண்டு வரும். அல்லேலூயா. இன்றைக்கு ரட்சனை. அடுத்து ரோமர் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ரோமர் 2:5-6. நீ மனம் திரும்பாத நீ எழுந்துடாவிட்டால் முதல் வசனத்தை இன்றைக்கு ரட்சனை, இன்றைய அனுகிரகத்திற்காக, இன்றைக்கு அனுகிரகத்திற்காக இந்த இடத்துல வசனம் சொல்கிறது. இன்னொரு நாள் வருகிறது, இன்னொரு காலம் வருகிறது, தேவனுடைய கோபாத்தின் காலம். நீ எழுந்திராவிட்டால் தேவனுடைய கோபாத்தின் நாளிலே போய் நிற்க வேண்டும். அடுத்து 3ஆவதாக 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாகவோ, தேவனுடைய எப்படி வருது சொல்லுங்க பாக்க, எப்படி வருமா? திருடன் வருகிற விதமாக. தேவனுடைய திருடன் நாள் திருடன் வருகிற மாதிரி வரும். தயவு செய்து ஒருவேளை இந்த வார்த்தை இயேசு எப்போ ஒருவேளை நமக்கு தெரியாது தெரியாது வருகிறேன்னு சொல்லப்பட்டா என்ன, இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் வந்தார் நான் அவரோடு கூட போவேன்னு சொல்றதை மாற்ற தேவைக்கு ஒரு அளவு ஒரே ஒரு நாள் தைரியமே சொல்ல முடியலையே. ஏன் சொல்ல முடியல? நீ இன்னும் என்ன செய்யல, எழுந்திருக்காம இருக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்க. திருடன் வருகிற விதமாக வரும். 4ஆவதாக மத்தேயு 26ஆம் அதிகாரம் 16. மத்தேயு 4ஆவது மத்தேயு 26. மத்தேயு 26. அதற்கு அவர் வேலை சமீபமா இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீசரோடு ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டுல கூட வந்து உன் வீட்டுல அவர் உட்கார்ந்து சாப்பிடணும்னு விரும்புறாரு. இதோ வாசப்படி நின்று கதவை திறக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் உள் பிரவேசித்து அவனோடு கூட என்ன பண்ணுவேன். How many people, your heart, your house, your children, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய இருதயம், உங்களுடைய வாழ்க்கை எத்தனை பேர் சொல்ல முடியும் என் இருதயம் ஆண்டவருக்கு திறக்கப்பட்டு. நிறைய வீட்டுல ஆண்டவர் என்ன பண்றாங்க, உள்ள வந்து கதவை திறக்கிறாரு, ஆனா உள்ள இருந்து கேட்கக்கூடாத சத்தம் கேட்குது, உள்ள இருந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத சத்தம் கேட்குது.
தேவன் விரும்பாத சத்தம் நிறைய வீட்டுல இருந்து வருகிறதுனால வந்து கட்ட வேண்டிய கட்ட போற நேரத்துல சத்தத்தை கேட்டுட்டு ஆண்டவர் எத்தனை முறை வேதனையோடு கூட போயிருக்கா தெரியும். ஞாபகத்திலேயே கர்த்தருடைய எழும்பி காலையில் அவருக்காய் கதவை திறக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறது. இன்னைக்குதான் ஐந்தாவது சங்கீதம் 39 சங்கீதம் 39 4 5 சங்கீதம் 39 4 5 கர்த்தாவே நாட்கள் இவ்வளவு என்று நினைத்து என்ன செய்யும் பாருங்க. உண்மையாகவே நான் சொல்றேன், மனுஷனுடைய ஆட்சி நாட்கள் வசனம் ஆனா நாட்கள் போக 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 மனுஷனுடைய ஆட்சி நாட்கள் குறைஞ்சிச்சு. இன்னைக்கு ஒருத்தர் 100 வயசு வந்துட்டால அவன் நினைச்சு ஐயோ 100 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணிட்டாரு வாழ்ந்துட்டாரு, இந்த தேசம் வந்து சொல்லி கொண்டாரு. மனுஷனுடைய ஆட்சி நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். இன்னொரு வசனம் சொல்லுது, என் ஆயுசு நாட்களை 4 விரட்கடை அளவா. இப்ப இருக்கிற காலம் இல்ல, மரணம் எப்ப வரும்னு எனக்கு தெரியும். I don't know when I'm going to die. எப்படி வேணாலும் சொல்லுவேன், நாட்களை என்னும் அறிவு எனக்கு தந்துகிறேன். காலம் என்ன காலம், என் நாட்கள் இன்னும் எவ்வளவு நாட்கள் என்பதை நீ அறிந்து கொள்ளக்கூடிய காலம் என்பது அப்படின்னு சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு என்ன சொன்னா சிலர்னு சொல்லுவாங்க, சீக்கிரம் சுட்டு போயிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா மரணம் கஷ்டம் வரும்போது சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு என்ன வேண்டாம் மரணம். கத்துடிப்புல உள்ள நாய்ச்சலுக்கு தெரியுமா, சீக்கிரத்தை பல்லவிக்கு போகின்ற நாள்கள் எனக்கு பயம் இருக்கவே இருக்கிறது. Job chapter 14 verse 5. அவனுடைய நாட்கள் எம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. நமக்கு தெரியாது, நான் எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு எனக்கு தெரியாது. ஒண்ணுல காசு. கொரோனாவில் எத்தனையோ பேர் மறித்து இல்லையா? கொரோனாவில் எத்தனையோ பேர் நம்மளாம், நமக்கு கூட ஒரு பயம் இருந்துச்சு. எனக்கு என்ன வந்துருச்சோ கொரோனா வந்துருச்சு. நம்ம சமையல கூட போய் சில நேரத்தில் அந்த பயம் இருந்துச்சு, ஐயோ திரும்பி வருவாங்களா. அவ்வளவு சீக்கிரம் ஆண்டவருடைய குறிக்கப்பட்டது. இது யாருக்கு நடக்க தெரியும்? தேவனுக்காக எழும்புகிற பிள்ளைகளுக்கு நடக்கும். யாரெல்லாம் பிசாசன் கையில இருக்கிறாங்களோ அவங்க நாட்கள் என்ன செய்யக்கூடாது நம்பர் அது இப்படின்றது முடியுது. இன்னைக்கு நம்ம எழுந்திருப்போம். எத்தனை பேர் சொல்றீங்க எழுந்திருக்க? தேசத்தின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1-2 சொல்லப்பட்டிருக்கு. இதோ இரு பூமி காரின் ஜனங்களையும் போது, ஆனால் உண்மையை கர்த்தர் என்ன செய்வார்? அதுக்கு நீ என்ன பண்ணணும்? ஒரு சின்ன உதாரணம் மாத்திரம் சொல்லி முடிக்கணும். இப்ப எல்லாம் நம்ம எல்லாம் சுவிட்ச் போட்ட லைட் எரியுது. இப்பெல்லாம் சுவிட்ச் போட்டா என்ன எரியுது? லைட் எரியுது. அப்ப எல்லாம் நம்ம வீட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? திரி விளக்குன்னு சொல்லுவாங்க. அகல் விளக்கை விட திரி விளக்கு. இந்த திரி விளக்கு தான் நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருக்கணும். அதெல்லாம் அந்த வெடிப்புல சாப்பிடலாம். இந்த திரி விளக்க திரி போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சிருந்தாங்க. அந்த திரி அப்பப்ப என்ன பண்ணணும்? இந்த திருப்பி விடணும். எதுக்கு திருப்பி விடணும்? அப்பதான் எப்படி எரியும்? பிரகாஷ். அது அந்த திரிய நீங்க புரிஞ்சு அது ஒரு சில இடத்துல அந்த திரிய அது நல்லா எரியும். நீ எவ்வளவுதான் திருப்பி விட்டாலும் நல்ல வெளிச்சம் சரியா வராது. அப்படிதான் அந்த திரி மேல அப்படியே பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல அப்படியே முருடா ஊற்றிட்டு அதை பார்த்துட்டு அதை என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே ஒரு கட்டியோ ஒரு சிசரை வச்சு அதை என்ன பண்ணணும்? வெட்டி விடணும். அதை எடுத்து விடணும். எடுத்து விட்டாதான் அந்த திரி நல்லா எரியும்.
அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இப்ப சொல்லிட்டு போற இந்த 7 காரியத்தை எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் என்ன பண்ண கட் பண்ணி வச்சு நீ எலும்ப வைக்கிறது அந்த திருவிடுது போல திருவிடுது போல உன் வாழ்க்கை நீ எழுப்பிட்ட கர்த்தருடைய அனைவருக்கு பிரகாசம் கண்ணில் முடியாது வார்த்தைகளை கொடுக்கும் I submit myself to God's word. நான் எழும்ப வேண்டிய இடத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். யாரெல்லாம் இல்ல பாஸ்டர் நான் எந்திரிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது சூழ்நிலை நிமித்தம் என்னால எந்திரிக்க முடியும். Sometimes I feel more comfortable. நான் இருக்கிற இடம் எனக்கு ரொம்ப சுகமா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால எந்திரிக்க முடியல. பாவத்திற்கு எழுந்திருக்கு. ஆண்டவர் திமிர்வாத காரண பார்த்து ஆண்டவர் சொன்னாரு அந்த ஹalleluya ஆண்டவரான பார்த்து நான் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். எந்திரிச்சு நடக்கணும்.